இயர்லி மார்னிங் 5 AM எழுந்தா உன் டோட்டல் லைஃப் மாறிடும். இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பில்லியனர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் நம்பல. பட் டுடே திஸ் ஒன் ஹேபிட் லிட்டரலி சேஞ்ச் மை மைண்ட் செட், மை லைஃப் அண்ட் மை டைம். ஃபர்ஸ்ட்லாம் நான் கிளாரிட்டியே இல்லாமல் அன்ப்ரொடக்டிவிட்டிவாக ஓவர் திங்கிங் பண்ணிட்டு என்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். Everything will be changed when I started my daily morning routine. Let me share my exact 5 AM routine. No hype, no fake, just real change. In 2024, my life was full messy. டெய்லி மார்னிங் ரொம்பவே லேட்டாக எழுந்துச்சுப்பேன். என்னோடய ஒர்க்கை நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஓவர் திங்கிங்காக பண்ணிவிட்டு அன்ப்ரொடக்டிவிட்டிவாக இருந்தேன். But one day I read that one line, daily morning routine change your life. So I tried to start a small 5 AM routine with 3 habits. மார்னிங் 5 AM எழுந்திருவேன். 5 மினிட்ஸ்க்கு எந்த ஃபோனையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன், மைண்டை டிடாச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் சிம்பிளாக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 20 மினிட்ஸுக்கு நான் மெடிடேஷன் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு நான் சிம்பிளாக ஒரு பாட்காஸ்ட்டை பார்ப்பேன். இல்லைனா சின்ன சின்ன ஹேபிட்ஸை நான் லேர்ன் பண்ணுவேன். 3 to 5 pages நான் ரீட் பண்ணுவேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளான் மாதிரி ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுப்பேன். நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, டெய்லி எழுந்ததும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு ஃபோனை நோண்டிக்கிட்டு ஒரு அன்ப்ரொடக்டிவிட்டியாக இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஓவர் திங்கிங்கோட நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் லேட்டாக எழுச்சிக்கிறதுனால உங்கள் பாதி லைஃப் இதுலேயே போயிடுது. என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் உங்கள் லைஃப் அன்கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக எழுந்திங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் 5 AM எழுந்துச்சி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு அந்த ஒரு டேவை கண்ட்ரோல் பண்ணாலே உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் டே பை டே நான் என்னென்னா அப்டேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே போதும் உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த ஹேபிட்டை நான் ஒரு 30 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணேன். என்னோடய ஓவர் திங்கிங் ரொம்பவே ரெடியூஸ் ஆச்சு, என்னோடய மென்டல் ஹெல்த்தும் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே ப்ரொடக்டிவிட்டியாக என்னோடய ஒர்க்கை நான் கிளியராக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹேபிட்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலே போதும் உங்கள் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வேணும், என்னோடய லைஃப் மாறணும், கிளாரிட்டி வேணும்னா இந்த ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.